Hello friends, welcome back to my channel Vidhya Veedu. இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஒரு Bergner 3.5 liters குக்கர் ஒன்று வாங்கியிருக்கேங்க. அதோடைய அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். நான் இந்த குக்கரை அமேசானில் புக் பண்ணி தாங்க வாங்கினேன். நேரில் பார்த்து வாங்கலான்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு சில கடைகளில் எல்லாம் விசிட் பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே Bergner பிராண்டு இல்லைங்க. ஆனால் ஹோம் சென்டரில் இருந்தது. ஆனால் குக்கர் வெரைட்டி தான் வச்சுருந்தாங்க. இந்த பேன் டைப் குக்கர் இல்லை. அதனால் சரி அமேசான்லேயே புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். இந்த குக்கருக்கான அமேசான் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். குக்கரோடைய பேக்கிங்கெல்லாம் பக்காவாக இருந்ததுங்க. இந்த குக்கர் பாக்ஸை ஒரு ப்ரௌன் அட்டைப்பெட்டியில் வச்சு தான் பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இதோட பில் தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். பில் அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் போக ரவுண்டாக 4000 வருதுங்க. ஆக்சுவலாக இந்த குக்கரை நான் வந்து சாட்டர்டே மார்னிங் ஆர்டர் போட்டேங்க. எனக்கு வந்து சண்டே மார்னிங்கெல்லாம் இந்த குக்கர் டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த குக்கர் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுறேன். குக்கர் பாக்ஸ் பார்க்குறக்கே பிளாக் கலரில் கிளாஸியாக இருக்குது இல்லைங்களா? லாஸ்ட் மந்த்தும் கூட நான் ப்ரெஸ்டீஜில் ஒரு பாட் டைப் குக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோவும் கூட பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க்கையும் ப்ளஸ் அந்த குக்கர் பர்ச்சேஸ் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். ஆன்லைனில் நான் ஏகப்பட்ட குக்கர்ஸ் பார்த்தேங்க. ஆனால் லுக் வைஸ் எனக்கு Bergner ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த பேனுக்கான ரிவ்யூ எல்லாம் பார்க்கும்போது படு மோசமாக இருந்ததுங்க. 10 ரிவ்யூக்கு ஒரு ரிவ்யூ தான் குட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. மீதி 9 ரிவ்யூஸ் வந்து படு மோசமாக தாங்க இருந்தது. ஆனாலும் எனக்கு இந்த குக்கரோடைய லுக் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. என் கிச்சனில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு குக்கர் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த குக்கர் வாங்கினேன். முதல்ல இந்த கவர்க்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து இது பேர் வந்து ஃபியூசபிள் டிஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கானது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றது வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவ்யூவில் கொடுக்குறேன். அடுத்ததாக ஒரு குக்கர் விசில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது வந்து வாரண்டி சர்டிஃபிகேட். இந்த வாரண்டி கார்டோடைய பின்பக்கத்தில் வாரண்டி எது எதுக்கெல்லாம் கவர் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த குக்கருக்கான வாரண்டி பீரியட் வந்து 5 இயர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த குக்கர் எதுவும் ரிப்பேர் ஆகி நாம் அன்ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட இது ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா வாரண்டியில் கவர் ஆகாது. அடுத்ததாக இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி இந்த குக்கர் சப்போஸ் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஒன்று அதை ரிப்பேர் பண்ணி தருவாங்க, இல்லைன்னா ஹோல் குக்கரையே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக நாம் வாங்கின இந்த ப்ராடக்டை Bergnerோட வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா முன்ன வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அதோட அடிஷ்னலாக இன்னொரு 6 மந்த்ஸ்க்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டி பீரியட் கொடுக்குறாங்க. இது வந்து Bergnerோடைய வெப்சைட்டில் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி கிளைம் பண்ண முடியும். வாரண்டியில் இதெல்லாம் தாங்க கவர் ஆகுது. அடுத்ததாக இந்த கவருக்குள்ளே யூசர் மேனுவல் ஒன்று, அடுத்ததாக இந்த ஃபியூசபிள் டிஸ்க் எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்கான பேப்பர் ஒன்று, அடுத்ததாக Bergner ஸ்டோரி பற்றின ஒரு பேப்பர் ஒன்றும். அந்த ஸ்டோரி பேப்பர்லேயே பேக் சைடில் வந்து இந்த குக்கரோட பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன எப்படியெல்லாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த குக்கருக்கான அன்பாக்சிங் மட்டும்தாங்க நான் பண்ணியிருக்கேன். இந்த குக்கரோடைய பார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த குக்கர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸையெல்லாம் நான் இந்த குக்கரை ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிவ்யூ வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். குக்கர் பார்க்குறக்கு படு கிளாஸியாக இருக்குது இல்லைங்களா? எனக்கு இந்த குக்கர் ரொம்பவுமே பிடிச்சிருக்குங்க. அவுட்டர் சைடு வந்து நல்லா கிளாஸி ஃபினிஷும், இன்னர் சைடு வந்து மேட் ஃபினிஷ்லேயும் பண்ணியிருக்காங்க.
குக்கருக்குள்ளே ஒரு வார்னிங் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் இந்த குக்கரில் குக் பண்ணும்போது குக்கரோட லைஃப் வந்து நல்லா நீட்டிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹை ஃப்ளேமில் குக் பண்ணும்போது இந்த குக்கரில் ஹாட் ஸ்பாட்ஸ் விழும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த குக்கரோடைய இன்னொரு சைடில் லிட்டர் கெப்பாசிட்டிக்கான மார்க்கிங்ஸை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த குக்கரோடைய ஃப்ரண்ட் சைடில் பெர்ஜ்னர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக குக்கரோடைய பின்பக்கம் என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னா, இது வந்து ட்ரைப்ளை குக்கர் அப்படின்றது கொடுத்துருக்கு. அடுத்ததாக 5 years ஆஃப் கேரண்டி கொடுத்துருக்குங்க. அடுத்ததாக இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து 2022. அடுத்ததாக எலக்ட்ரிக் கேஸு, அப்புறம் ஹலோஜின், இண்டக்ஷன் 4துலேயும் இந்த குக்கரை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ISO சர்டிஃபிகேஷன் சீல் கொடுத்துருக்காங்க. அதுக்கான நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் பின்பக்கம் இருக்குது. சரிங்க, இப்போ அடுத்ததாக எந்த ஒரு புது வெசலை வாங்கினாலும் அதில் உள்ள ஸ்டிக்கரை நான் முதல்ல ரிமூவ் பண்ணி எடுத்துருவேங்க. இந்த ஸ்டிக்கரை எல்லாம் வெசலை தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணி எடுத்தோன்னா தான் அந்த கம் வந்து வெசலில் ஒட்டாமல் க்ளீனாக வரும். தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஸ்டிக்கரை கழட்டி எடுத்தோன்னா இந்த ஸ்டிக்கரில் உள்ள கம் வந்து வெசலில் கண்டிப்பாக ஒட்டும். அதனால் எந்த ஒரு வெசல் வாங்கினீங்கன்னாலும் இந்த மாதிரி தண்ணியில் வெசலை போடுறதுக்கு முன்னாடி மெதுவாக ரிமூவ் பண்ணி எடுங்க. அழுங்காமல் நீட்டாக ஸ்டிக்கர் வெளியில் வந்துடும். எடுத்த ஸ்டிக்கரை நம்ம வாரண்டி கார்டெல்லாம் வந்தது இல்லைங்களா, அதே கவரில் நான் வந்து ஒட்டி வச்சிட்றேன். சப்போஸ் குக்கர் ஏதாவது மக்கர் பண்ணுச்சுன்னா இதை ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த ஸ்டிக்கர் முதல் கொண்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிக்கரையும் நான் கழட்டி எடுக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நம்மளுக்கு பிஞ்சு வந்துச்சுனாலும் அந்த ஸ்டிக்கரோடைய இன்னொரு பார்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணுங்கள். அப்போது அந்த கிழிஞ்சதும் கூட நீட்டாக நம்மளுக்கு வெளியில் வந்துடும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஸ்டிக்கர் கொஞ்சம் கூட குக்கரில் ஒட்டாமல் நீட்டாக வெளியில் வந்துருச்சு. இந்த ஸ்டிக்கரையும் அதே கவரில் நான் ஒட்டி வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், ஸ்டிக்கர் ஒட்டின அந்த மார்க்கு சுத்தமாக இருந்த இடம் கூட தெரியல. சரிங்க, அடுத்ததாக இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்பை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டிலனா வாரண்டி இல்லை கேரண்டி கார்டோடு வரக்கூடிய எந்த பொருளை வாங்கினாலும் அந்த வாரண்டி கார்டு ப்ளஸ் அது கூட வரக்கூடிய எல்லா பேப்பர்ஸையும் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு எங்கள் வீட்டில் நான் வாரண்டி ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அந்த வாரண்டி ஃபைலில் இதை நான் போட்டு வச்சுருவேன். அப்போ நம்மளுக்கு வாரண்டி சப்போஸ் கிளைம் பண்ணோன்றப்ப இந்த பேப்பர்ஸை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ஒவ்வொரு வருஷமும் இயர் எண்டில் அந்த ஃபைலை எடுத்து புரட்டி பார்ப்பேன். எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கான வாரண்டி பீரியட் முடிஞ்சு போச்சோ அந்த வாரண்டி கார்டையெல்லாம் தூக்கி வீசிடுவேன். இந்த டிப் வந்து நியூலி மேரிட் இல்லை தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த டிப்பை நான் சொன்னேன். ஃபைனலாக குக்கரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் வெசல், அடுத்ததாக குக்கர் லிட், அடுத்ததாக ஒரு சிலிக்கான் கேஸ்கெட், இதெல்லாம் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அன்பாக்சிங் வீடியோ தானே, 2லிருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே பெட்டியை ஓப்பன் பண்ணி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிதாங்க இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். ஆனால் இது 5 நிமிஷத்தை தாண்டி போகும்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்ற மன திருப்தியோட இந்த வீடியோவை இங்கே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பை தி வே, வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா give me a thumbs up. And do not forget to subscribe, like and share. Vidhya Veedu. Bye.